இதை நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வியர் பண்ணிட்டு போவோம். ஸோ அப்போ பார்த்து யாராவது கேட்கும் போது அவங்க மூலமா நம்மளுக்கு ஆர்டர் வரும். இப்போ இதுக்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் தான் ஆகும். இவங்களை விட இவங்க வந்து தனியா தெரியுறாங்க. ஏன்னா நம்மளோட கிரியேட்டிவ் அந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம தனியா தெரியணும், நம்ம வந்து நிறைய ஆர்டர் வரணும், நம்மளை தேடி வரணும், நம்மளோட பேர் சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய கிரியேட்டிவா யோசிக்கணும். அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட அன்பு மகள் சேனல்ல வந்து ஃப்ரீயா ஆரி கிளாஸ் போயிட்டு இருக்கு. நீங்க நிறைய ஸ்டிச் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. பிளவுஸும் வந்து 2 பிளவுஸ் போட்டிருப்பீங்க. இப்போ வந்து எனக்கு நல்லா பிளவுஸ் போட தெரிஞ்சிச்சுக்கா, எனக்கு நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் மாமியாருக்குலாம் நான் செஞ்சு கொடுத்தேன், எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, பக்காவா ஃபினிஷிங்காக நான் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஆர்டர் எப்படி நம்ம எடுக்கிறது, எது மூலமாலாம் நம்மளுக்கு ஆர்டர் வரும், எப்படி வந்து அதை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதே மாதிரி டாப் டு எண்ட், அதாவது பேசிக்காக ஒரு ஃப்ரேம் வாங்குறதுலேருந்து மெட்டீரியல் வாங்குறதுலேருந்து இந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிஸ்னஸாக அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அன்பு மகள் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை வந்து பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து நான் நல்லா பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வியர் பண்ணிட்டு போவோம். ஸோ அப்போ பார்த்து யாராவது கேட்கும் போது அவங்க மூலமாக நம்மளுக்கு ஆர்டர் வரும். இன்னொன்று, இந்த ப்ளவுஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா, செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா நான் வந்து மார்க் பண்ணுவேன். எனக்கு வந்து எவ்வளோ வந்து நெக்கு இறக்க வேணும், அதுக்கப்புறம் வந்து என்ன டிசைன் நான் சூஸ் பண்ண போகிறேன், இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வீடியோவாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கிளிப்பாக போதும் அதை மார்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு இப்போ வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ஜரி கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் த்ரெட்டு கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் மிரர் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மிரர் ஒர்க் மட்டும் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஜரி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் த்ரெட்டு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இதை அப்படியே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நம்ம ரிலேஷன் சர்க்கிளில் தான் வந்து நம்ம ஆர்டர் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு, சில பேர் வந்து 10 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் எனக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறியான்னு கேட்பாங்க. இப்போ 2-3 பேர் வந்து எங்கே கற்றுக்கிட்ட, நீ தான் போட்டியா, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதில் நமக்கு செஞ்சு கொடுக்குறியான்னு கேட்குறாங்கல்ல, அவங்கள தான் நம்ம வந்து ஆர்டருக்கு எடுத்துக்க போகிறோம். அப்போ அவங்க எனக்கு பண்ணி கொடுக்குறியான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன், என்ன டிசைன் வேணும், என்ன மாடல் வேணும், நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் கொடுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து நம்மளுக்கு இன்கம் அடுத்தது நம்ம கொண்டு வரணும். அதனால மெட்டீரியலுக்கான காஸ்ட் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஹை ரேட் வந்து நீங்கள் சொல்லி எதுவுமே அவங்க வந்து பயந்து ஓடுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா நான் இந்த டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு, இந்த பீட்ஸ் வாங்குறதுக்கு, இந்த மிரர் வாங்குறதுக்கு, இந்த த்ரெட்லாம் வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு 200 ரூபாய் ஆகும், இல்லை 300 ரூபாய் ஆகும், எனக்கு அதுக்கான காஸ்ட் மட்டும் கொடு, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதால நான் செய்யறதுக்கான காசு வாங்கலை, இல்லைன்னா என்னோட ரிலேஷனுங்கிறதால நான் வாங்கலை, அந்த மாதிரி சொல்லிட்டு மெட்டீரியலுக்கான காஸ்ட் வாங்குங்க. ஆனால் நமக்கு தெரியும் அந்த மெட்டீரியல் காஸ்ட் 100 ரூபாயா 200 ரூபாயா 300 ரூபாயான்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ மெட்டீரியல் காஸ்ட் 100 ரூபா தான் ஆகுதுன்னா கம்மியாக ஒரு லாபம் வச்சுக்கோங்க, ஒரு 200 ரூபா இல்லை 300 ரூபாய் வச்சு நீங்க செய்யுங்க. இதே வந்து அவங்க ஹெவி பிளவுஸா கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இதுக்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் தான் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 200 ரூபா வச்சு விற்கலாம். இதுவே நீங்க நல்லா கொஞ்சம் ரீச் ஆயிட்டீங்க, கஸ்டமருக்கு கொடுக்க போறீங்கன்னா 500 ரூபாய் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ ரிலேஷன் சர்க்கிளில் நம்ம வந்து ரேட் வந்து கம்மியாக தான் வாங்கணும், அப்போதான் நமக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ணுங்க, மெட்டீரியலுக்கான காசு மட்டும் வாங்கிக்கோங்க, அந்த மெட்டீரியல் காஸ்ட்லேயே உங்களுக்கான காஸ்ட்டை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதே என் ஃப்ரெண்டு கேட்டா என்கிட்ட ஆல்ரெடி மணிலாம் இருக்குல்ல, நம்ம தான் செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னு செஞ்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி அவங்க ப்ளவுஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் காசு கேட்டீங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவளுக்கு வந்து நல்லா செய்ய தெரிஞ்சுக்கிச்சு, ரொம்ப ஓவராக பண்ணுறா, இவளுக்கு வந்து டிசைன் போட தெரிஞ்சுக்கிச்சு, நான் ஃபர்ஸ்ட்லாம் நான் தான் அவளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தேன், இப்போ பாரு என்கிட்டே காசு கேட்க ஆரம்பிச்சிட்டான்றோம். அந்த மாதிரி பேட் திங்கை வந்து கொண்டு வராதிங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே மெட்டீரியலுக்கான காஸ்ட் மட்டும் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹையா போகும்போது வெளியே ஆர்டர் வாங்குறாங்க, உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. நீங்க என்கிட்ட வந்து நீங்க பிளவுஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளிப் மாதிரி இப்பெல்லாம் ஸ்டோன் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, மேட்சிங்கா வந்து இதே நான் உங்களுக்கு பிளவுஸ்ல என்ன ஸ்டோன்ஸ் என்ன மணிலாம் யூஸ் பண்றேனோ அதுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு வந்து ஹேர் பேண்ட் செஞ்சு கொடுக்குறேன், இல்லைன்னா கிளிப் செஞ்சு கொடுக்குறேன், அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க.
இல்ல குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ட்ரெஸ் மாதிரி ஏதாவது ரெடி பண்றாங்கன்னா பெல்ட் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு போ மாதிரி செஞ்சு கொடுக்குறேன், இப்படி ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, இவங்க வந்து நம்மளுக்கு பிளவுஸும் செஞ்சு கொடுத்து அதுக்கு மேட்சிங்கா யூஸ் பண்ற அக்சசரிஸும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர்ஸ் வரும். ஸோ வாட்ஸ்அப்பு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேஷனு, இதை தாண்டி அடுத்த லெவல் நீங்க போகணும் அப்படின்னா அடுத்தது வந்து யூடியூப், அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் தான் ஃபேமஸா போயிட்டு இருக்கிறது. பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், நீங்க எந்த ஒரு ஆர்டர் எடுத்து எந்த ஒரு பிளவுஸ் போட்டிங்கனாலும் டாப் டு எண்ட் எல்லாமே வந்து வீடியோ இல்லைன்னா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு அதை வந்து வீடியோவா நீங்க மேக் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கா என்ன சாங் இருக்கோ அந்த சாங்கை பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு நீங்க வந்து வீடியோ போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 2 பேர் 3 பேர் தான் பார்ப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேஷன் சர்க்கிள் தான் பார்ப்பாங்க. அந்த லிங்கை வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் போக போக நிறைய பேர் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவா பண்றீங்களோ இவங்களை விட இவங்க வந்து தனியா தெரியுறாங்க. ஒரே ஒர்க்கு இப்போ வந்து ஜரியில இவங்க போறதுக்கு இவங்க போறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்மளோட கிரியேட்டிவ் அந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம தனியா தெரியணும், நம்ம வந்து நிறைய ஆர்டர் வரணும், நம்மளை தேடி வரணும், நம்மளோட பேர் சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய கிரியேட்டிவா யோசிக்கணும், ரொம்ப ஃபினிஷிங்கா இருக்கணும். பர்ஃபெக்டா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆர்டர்ஸ் வரும். ஸோ வந்து இன்ஸ்டால அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு யூடியூப்லேயே நீங்கள் வந்து பிகினரா எப்படி வந்து அப்லோட் பண்ணணும், எப்படி வந்து போஸ்ட் பண்ணணும்ட்டு வீடியோஸ் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இருக்கு. அதை பார்த்து நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக போகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ்னு தனியாக ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் பிஸ்னஸ்க்கான ஒரு நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், ஏன் லாஸ்டா சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்லும் போது அது ப்ராப்ளம் இல்லை. அது வந்து நீங்க இன்ஸ்டால யூடியூப்லலாம் போடும்போது உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்களோ அது ரிலேட்டடா ஒரு நல்ல ஒரு நேமா சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நேமா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஒர்க் ரிலேட்டடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு தனி ஒரு லோகோ ஒன்று வச்சுக்கோங்க. எப்போ வீடியோ போட்டோலாம் நீங்க போஸ்ட் பண்ணீங்கனாலும் அந்த நேமும் அந்த லோகோவும் வைக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கொண்டு போயிட்டு நான் வந்து சென்டர்ல வைக்கிறேன், அப்பதான் வந்து மற்றவங்க இந்த வீடியோ யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதால சென்டர்ல வைக்காதீங்க. கொஞ்சம் கீழே தள்ளியோ இல்லைன்னா கொஞ்சம் லைட் பண்ணியோ வைங்க. ஆனா உங்க வாட்ஸ்அப் நம்பர் அதுல இருக்கணும். மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணாத மாதிரி எப்படி நீங்க வைக்கிறதுன்னு பாருங்க. ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வச்சாதான் நம்மளுக்கு அதை கான்டாக்ட் பண்ணி நம்ம கேட்பாங்க. அதே மாதிரி நம்பர் வந்து மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது அடிக்கடி. அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ற நேமும் வந்து மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, ஸ்டாண்டர்டா வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி பண்றது ஒரு டைப்பு பிஸ்னஸா ஆர்டர் எடுத்து பண்றது. இன்னொன்று வந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறதும் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இல்லைன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல வந்து கிளாஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அது வந்து பேசிக்கா ஒரு அமௌண்ட் நீங்க போட்டு அது மாதிரியும் பண்ணி நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம செய்யணும்னு நினைச்சு துணிஞ்சு தைரியமா வந்து நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும். யாருன்னா நம்ம வந்து பொய் சொல்ல போறது கிடையாது, திருட போறது கிடையாது. நம்மளோட உழைப்பு கொடுக்குறோம், இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மூலமா அவங்களோட வாழ்க்கையும் நம்ம வந்து முன்னேற்ற போறோம். ஸோ முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், ஃப்ரீயா வந்து நீங்க ஆரி கிளாஸ் கத்துக்கணும், டாப் டு எண்ட் பிசினஸ் வரைக்கும் வந்து நீங்க எல்லாமே ஷேர் பண்ணி எல்லாமே தெளிவா கத்துக்கணும்னா இந்த வீடியோஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் ஷேர் பண்ணுங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.